الحمد لله الذي أنعم علينا بالإيمان وهدانا إلى دين الإسلام، والصلاة والسلام على سيدنا محمد الذي أنزل عليه الفرقان وأرسلت إليه الأحكام، وعلى آله وأصحابه الذين فازوا بالرضوان وسعدوا في الدارين بالاعتصام. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يمسك عن الشر فإنها صدقة. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். நாம் வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கும் மார்க்கத்துக்கு பெயர்தான் இஸ்லாம். அரபியில் இஸ்லாம் என்றால் அடிபணிதல் என்று பொருளாகும். அதற்குள்ளே நிம்மதி அளித்தல் என்ற இன்னொரு பொருளும் இருக்கிறது. இரு பொருட்களும் எப்படி சரியாகும்? முஸ்லிம்களாகிய நாம் இறைவனோடு உள்ள தொடர்பின்படி அவனுடைய கட்டளைக்கு அடிபணிகின்றோம். எனவே நாம் அந்த வகையில் முஸ்லிம்கள் அடிபணிபவர்கள். மனிதர்களோடு உள்ள தொடர்பின்படி அவர்களுக்கு நிம்மதி அளிப்பவர்களாக வாழ வேண்டியவர்கள் வாழ்கிறோம். அந்த வகையிலே நாம் முஸ்லிம்கள் என்றால் மற்றவர்களுக்கு நிம்மதி அளிப்பவர்கள். இதனால்தான் ஞான மேதைகள் இஸ்லாம் என்பதற்கு விளக்கம் சொல்கிற போது அத்தஅலீமு லிஅம்ரில்லாஹ் வஷ்ஷஃபகத்து அலா ஹல்கில்லாஹ், இஸ்லாம் என்பது இறை உத்தரவுக்கு மதிப்பளிப்பதும் படைப்புகளிடம் பரிவு காட்டுவதுமாகும் என்று கூறுவார்கள். ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல இஸ்லாமிய போதனைகளுக்கு இரு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, படைத்தாலும் ரப்பின் கட்டளைகளுக்கு பணிந்து வாழ வேண்டும் என்பது. இன்னொன்று, படைப்புகளிடம் பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது. இஸ்லாமிய போதனைகள் அந்த இரு அடிப்படைகளை சார்ந்தே இருக்கின்றன. அவற்றிலிருந்து சற்றும் நழுவியதில்லை. தொழுகையை பற்றி கூறும்போது தர்மம் செய்தலையும் பற்றி சேர்த்து பேசுகிறது. நோன்பு பற்றி கூறும்போது அதிலும் தர்மம் செய்வது பற்றி மார்க்கம் குறிப்பிடுகிறது. ஹஜ்ஜை பற்றிய கட்டளையிடும் போதும் வாரி வழங்குதல் பற்றி மார்க்கம் பேசுகிறது. உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான்: அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். நல்லடியார்கள், சொர்க்கத்துக்கு உரியவர்கள் யார் என்பது பற்றி சொல்கிற போது அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை தவறாமல் பேணி தவறிவிடாமல் தொடர்ந்து தொழுவார்கள். அதே சமயம் வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், தங்களுடைய செல்வங்களிலே அவர்கள் ஏழைகளுக்கென்று ஒரு பங்கை வைத்திருப்பார்கள். அந்த பங்கானது லிசாயிலி வல் மஹ்ரூம், யாசகம் கேட்டு வருபவருக்காகவும் வழங்கப்படும். யாசகம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு இருக்கின்ற தேவை உடையவர்களுக்கும் அது வழங்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகிறான். இந்த வசனத்திலே தொழுகையை பற்றி ஒரு பகுதி பேசுகிறது என்றால் அதனை தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே தர்மத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அகீமு ஸலாஹ் வ ஆத்து ஸகாஹ், அகாமு ஸலாஹ் வ ஆத்து ஸகாஹ், யுகீமூன ஸலாஹ் வ யூதூன ஸகாஹ், இகாமு ஸலாஹ் வ ஈதாஉ ஸகாஹ் போன்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக கேட்கலாம். அங்கு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று பேசப்படுகின்ற எல்லா இடங்களிலும் சேர்ந்தால் போல் அடுத்த வார்த்தையாகவே தர்மம் செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்குரியது.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சமயத்தில் கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. ஐயுல் அமாலி அஃலலு, நாம் செய்கின்ற அமல்களிலேயே மிகச் சிறப்பான அமல் எது என்று கேட்டதற்கு அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது முடிப்பது என்று சொன்னார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்துடைய செயல்பாடுகளில் மிகச் சிறந்த செயல்பாடு எது என்று கேட்டதற்கு துதுஇமு தஆம், தேவையுடையவர்களுக்கு உணவு வழங்குதல், அன்னதானம் வழங்குதல் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கேள்விக்கான வேறுபட்ட இரு பதில்களும் நாம் ஏற்கனவே கூறிய இஸ்லாத்தினுடைய போதனைகளின் இரு அம்சங்களை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அது உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். அதற்கு அடுத்தடுத்த வசனங்களிலேயே வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், நோன்பு வைக்க சக்தி பெறாத மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கு பகரத்திலும் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதை பரிகாரமாக கூறி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஹதீஸிலே நோன்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி வருகிறார்கள். ஃபரதல்லாஹு ஸியாமா, அந்த மாதத்திலே, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை உபரியான வணக்கமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய தொடரில் இப்படி சொல்வார்கள். வஹுவ ஷஹ்ருல் முவாசா, ரமலான் என்பது வெறும் நோன்பு என்ற வணக்கத்திற்கான மாதம் மட்டுமல்ல, மக்களிடத்திலே பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, அன்பையும் நட்பையும் வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு மாதம் என்பதாக சொன்னார்கள். மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு இத்கு ரகபதிஹி வ மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி, யாராயினும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் அது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகும், அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு காரணமாகும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ் பற்றிய கடமையை பார்ப்போம். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஃபைன் முஹ்ஸிருதும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, ஹஜ் பயணத்தில் இருந்து ஏதோ ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் நீங்கள் தடுக்கப்பட்டு போனால் நீங்கள் பலிப்பிராணி ஒன்றை அறுத்து அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அந்த ஹஜ் பற்றிய வசனங்களுக்குள்ளேயே தர்மம் பற்றிய பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருப்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் தவிர வேறு கூலி கிடையாது, நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் பரிசு என்று சொல்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ் மா பிர்ருல் ஹஜ், ஹஜ்ஜிலே மா பிர்ருல் ஹஜ்ஜில் மப்ரூர், மப்ரூரான ஹஜ் அதனுடைய நன்மை என்பது என்ன, அதாவது நன்மை நிறைந்த ஹஜ் என்றால் அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டதற்கு இத்ஆமு தஆம், உணவு வழங்குதல். எந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே ஹஜ் பயணத்தை மேற்கொண்டவர் தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவதையும் சேர்த்து செய்துவிட்டு வருவாரோ அந்த ஹஜ் நன்மை நிறைந்த ஹஜ். இப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்கு பரிபூர்ணமான கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், இன்ன பிற அமல்களாகட்டும், அவற்றை பற்றியெல்லாம் கூறுகிற போது அதனோடு சேர்த்து அறக்காரியங்களையும் சமூக சேவைகளையும் படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் நினைவுபடுத்துகிறது என்றால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தனித்தனியாகவும் இது போன்ற அறிவுரைகளை மார்க்கம் நமக்கு சேர்த்து சொல்லி இருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால், இறை வணக்கமும் படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய அவசியமான அவசரமான சேவையும் மோதிக்கொள்ளும் போது, அதாவது ஒன்றை செய்தால் இன்னொன்றை செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற போது இறை வணக்கத்தை ஒத்தி போட்டுவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அவசியமான அவசரமான சேவையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தொழுவதற்காக, ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளியை நோக்கி நடந்து வரக்கூடிய பாதையிலே ஒரு மரக்கிளை ஒன்று விழுந்து கிடக்கிறது. பொது பாதையிலே அவ்வாறு மரக்கிளை விழுந்து கிடந்தால் அங்கு செல்பவர்கள் வருபவர்களுக்கு அது இடையூறாக அமையும் என்பதனால் தொழுகைக்காக வேண்டி வந்த அந்த மனிதர் அதை அப்புறப்படுத்துவதிலே ஈடுபட்டிருந்தார். அதன் காரணத்தினால் அவர் முதல் நேரத்திலேயே தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போனது. ஆனாலும் கூட பரவாயில்லை, அவருடைய இந்த சேவையை பாராட்டி அல்லாஹு தாலா நன்றி பாராட்டினான், அவரை மன்னித்தான், அவரை சொர்க்கத்தில் நுழைவித்தான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் துயரம் அவைகளை நீக்கி மக்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவதையும் ஒரு வணக்கத்துடைய தோற்றத்தில் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். வணக்கம் என்ற பெயரால் மக்களுக்கு இடையூறு அளிப்பதையே பெருமைப்படுகின்ற பல்வேறு மதங்களுக்கு இடையிலே வணக்கம் என்ற பெயரால் மக்களுக்கு இடையூறு அளிக்க அனுமதிக்காத மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்கிற அந்த முக்கியமான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாத இடங்கள் எது எது என்பதை பற்றி சொல்லுக வருகிற போது அதில் 7ஆவதாக சொல்கிறார்கள், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பொது பாதையிலே அவர்கள் செல்வதற்கு இடையூறு அளிக்கும் விதமாக தொழுகையை நடத்துவது விரும்பத்தகாத விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு இடையூறு அளிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, பிறருக்கு இடையூறு அளிக்காமல் இருப்பதே வணக்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்று சொன்ன சமயத்தில் தர்மம் செய்வ எதுவுமே ஒருவருக்கு இல்லை என்றால் அவர் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தன் கையால் உழைத்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தின் மூலம் தானும் பலனடைந்து கொள்ள வேண்டும், தர்மத்துக்கும் அதை செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகும் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, ஒருவருக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு இயலாமல் போனால் அவர் என்ன செய்வார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிப்புக்குள்ளான தேவையில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவர் உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதும் தர்மமாகிவிடும் என்றார்கள். மறுபடியும் கேள்வி எழுந்தது, அதுவும் முடியாமல் போனால் என்ன செய்வது? நன்மை செய்யும்படி யாருக்காவது சொல்லிக் கொடுத்து கொண்டிரு, நன்மை செய்யும்படி யாரையாவது தூண்டி கொண்டிரு, அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். அதுவும் முடியாமல் போனால் என்ன செய்வது என்று கேட்டதற்கு, உன்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் தீங்கும் ஏற்படாமல் உன்னை நீ பாதுகாத்துக்கொள், அதுவே தர்மம் தான் என்று சொன்னார்கள். இப்படி மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்காத விதம் ஒருவர் வாழ்ந்தாலே நடந்தாலே அதுவும் ஒரு வணக்கமாக அங்கீகரிக்கின்ற ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நாம் எல்லாம் முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள். ஈமான் என்றால் உறுதியாக நம்புதல் என்று பொருள். அதற்கு அச்சத்தை போக்கி பாதுகாப்பு அளிக்குதல் என்ற இன்னொரு பொருளும் உண்டு. முஃமின்களாகிய நாம் அல்லாஹ்வின் தொடர்பிலே நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், அவன் நம்ப சொன்ன காரியங்களை நம்புகிறோம். எனவே அந்த வகையில் முஃமின்கள் என்றால் அடியார்களுடனான தொடர்பில் பிறரின் அச்சத்தை போக்குகிறவர்களாக, பிறருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிப்பவராக இருந்து நாம் முஃமின்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த போதனைகளின் சாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் உண்மை நிலையை நாமும் புரிந்து உலக மக்கள் அனைவரும் புரிந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.